நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனைவி இறக்கும்போது அவருக்கு வயது 45 இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள். அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை. அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் நெற்றியில் நான் தெளித்திருப்பது எனக்கு போதும். அவனுக்காக வாழப்போகிறேன். இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் என் அப்பா. வருடங்கள் உருண்டோடியது. மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார் அப்பா. மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனுடைய தங்கிவிட்டார் அப்பா. ஒரு வருடமானதும் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரம் காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார் அப்பா. மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டாள். மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டு விட்டு நகர்ந்தார். மகன் உணவருந்தபோது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தாள் மனைவி. ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்திற்கு புறப்பட்டான். அந்த வெண்ணெய் பற்றிய சிந்தனையே அந்த நாள் முழுவதும் அவன் நினைத்தில் ஓடிக்கொண்டிருந்தது மகனுக்கு. மறுநாள் காலையில் தன் தகப்பனை அழைத்தான். அப்பா, வாருங்கள், நாம் வக்கீலை பார்த்துவிட்டு வருவோம் என்றான் மகன். ஏன், எதற்காக என்று தகப்பன் கேட்க, நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடிப்போகிறோம். என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பா என்று சொன்னான் மகன். இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன். மாதம் மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றான் மகன். ஏன் இந்த திடீர் முடிவு? இல்லப்பா, உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டியது கட்டாயம் வந்துவிட்டது எனக்கு. சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்த நிலை வரக்கூடாது. ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும். மறுப்பு சொல்லாதீர்கள் என்றான் மகன். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார அடையாள கார்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருப்பொருளாகும். பெற்றவர்களை புறக்கணிக்காதீர்கள். அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் என்பதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.